Hi friends, welcome back to Shoba and Craft. இன்னைக்கு நாம ஒரு சின்ன ஆர்கனைஸ் பாஸ்கெட் பண்ண போறோம். எப்படி பண்றது வாங்க போய் பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த யூஸ் பண்ண மீதி வயர்ங்க வச்சு தான் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்ன பாஸ்கெட் பண்ண போறோம். அது வந்து எப்படி பண்ணுறது இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வயர் வேணும். 16 வயரும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 அடி அளவு எடுத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு இப்போ மெஷர்மெண்ட் எப்படின்னு காமிக்கிறேன். 1 அடி ஸ்கேல் எடுத்துக்காங்க. 1 அடி ஸ்கேலை இப்போ நம்ம வந்து அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 3 அடி, அதாவது இந்த 6 சென்டிமீட்டர் கிட்ட வரணும். இங்கே இருக்கு இல்லையா, இங்கே வரணும். இங்கே வரும்போது நீங்கள் 3 அடி ஆகிடும். ஸோ 3 அடி அளவு வந்து மொத்தம் 16 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 16 ஒயர் இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு பின்றதுன்னு பார்க்கலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிங்க் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த பிங்க் ஒயரோட 2ஆக மடக்கிட்டு இதோட அந்த பாதி அளவு வந்து நம்ம ரன்னிங் ஒயர் விட்டுக்கணும். இங்கே பாருங்கள், ஈக்குவலாக மடக்கிக்குங்க. அந்த பிங்க் ஒயரை மடக்குனிங்கன்னா இப்படி சென்டராக எடுத்துக்கிட்டு இதில் பாதி வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. இதில் ஒரு லூப் எடுத்துக்கோங்க. அதே போல் இதுலேயும் ஒரு லூப் எடுத்துகிட்டு நம்ம பின்ன ஆரம்பிச்சிடலாம். நம்ம நார்மலாக போடுற அதே பாக்ஸ் நாட்டு தான். ஒவ்வொரு பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். நம்ம வந்து இந்த 2 ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஈக்குவலாக இருக்குது. அதே போல் இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் ஒயரு, இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் ஒயரோட ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம அதே போல் நான் வந்து 4 பிங்க்கு, 4 க்ரீன், 4 எல்லோ, 4 ஆரஞ்சு வைக்க போகிறேன். நம்ம நார்மலாக பின்னுற அதே பாக்ஸ் நாட்டு தான் போட போகிறோம். இது போல் பார்த்தீங்கன்னா 16 லைன் பின்னணும். நான் 16 லைன் பின்னிட்டு நம்ம எப்படி நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து நார்மலாக போகிற பாக்ஸ் நாட் போட்டுட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 4 கலர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். பிங்க், எல்லோ, க்ரீன், ஆரஞ்சு. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 4 கலர் இருக்கும், 4 ஒயர் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த லைன் முடிச்சிட்டோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 லைன் இருக்கும். இப்போ நம்ம இந்த ரன்னிங் ஒயரை வந்து ஃபஸ்ட்டு விட்டோம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அளவு எடுத்துகிட்டு இப்போ ஒயர் வந்து கட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயர் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் வந்து சென்டர் லைன். இது நம்ம வந்து இன்னொரு நெக்ஸ்ட் லைன் போட்டுட்டு இது நாட் போட்டுக்கலாம். இப்போ நாட் போட்டோன்னா அளக்க முடியாது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு அளந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நாட் போட்டு காமிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு விட்டோம் இல்லையா, இந்த ஒயரோட அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சென்டர் லைனுக்கு மேலே ஒரு 4 லைன், கீழே ஒரு 4 லைன் போட போகிறேன். கீழே மேலேயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 லைன் வரா மாதிரி போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. நம்ம இனி செகண்ட் லைன் வந்து ஃபுல்லாக அப்படியே பின்னிட்டே போக வேண்டியதான். இதுதான் வந்து சென்டர் லைன். இங்கே வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கீழே எத்தனை லைன் வேணும், மேலே எத்தனை லைன் வேணும்னு தெரியும். இல்லைனா ஒயர் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணும்போது மேலேயும் கீழேயும் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் வரும். ஸோ இனி நம்ம எப்பவும் போல் இந்த ஃபுல் லைன் பின்னிட்டு இந்த ஒயரை வந்து கட் பண்ண போகிறோம். இது போல் நான் பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் 8 லைன் வரா மாதிரி பின்ன போகிறேன். ஸோ இது பின்னி முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேஸ் ஃபுல்லாக வந்து பின்னி முடிச்சிட்டோம். பேஸில் பார்த்தீங்கன்னா 4 கலரு, மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 16 லைன் வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 லைன் வரும். இங்கே பாருங்கள்,
1 2 3 4 5 6 7 8 லைன் இதுல வந்து மொத்தம் 16 லைன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நான் வந்து இப்போ ஆரஞ்சு கலர் வயர் எடுத்துக்கிறேன் நம்ம இந்த 4 வயரா வந்து தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டு பின்ன போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வயர் எவ்வளவு அளவுன்னு பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து விட்டுறலாம் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வயர் இருக்குலையா இந்த வயரோட அளவு பார்த்து நம்ம இங்க வயர் விட்டுருங்க விட்டுட்டு நம்ம எப்பவும் போல பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் சோ இந்த லைன் வந்து நம்ம 4 நாளா வந்து வயர் பிரிச்சிட்டு போடணும் நான் வந்து வேற வேற கலர்ல பின்னிட்டு இருக்கேன் அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரியறதுக்காக ஒரே கலரா போட்டா கன்ஃபியூஸ் ஆகும்ட்டு இப்ப பாருங்க நான் அந்த வயர் அளவு எடுத்துட்டு இந்த ஆரஞ்சு கலர் வயர் அளவுல இந்த வயர் விட்டுட்டு இப்போ இந்த 4 வயர்லயே வந்து இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட போறோம் இது போல ஒவ்வொரு கலர் வயருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு வயர் வந்து 4 நாளா பிரிச்சு நம்ம பாக்ஸ் நாட் போட போறோம் எப்படி போடுறதுன்னு அப்படியே வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெண்டு கலருக்கு போட்டு காமிச்சறேன் அதுக்கு அப்புறமா நீங்க அப்படியே பார்த்து ட்ரை பண்ணிட்டே வாங்க சோ இப்போ வந்து நம்ம மூணாவது நாட் போட்டுட்டோம் இப்போ இங்க வந்து நாலாவது இந்த ஆரஞ்சு கலர் சோ இப்போ இது போட்டு முடிச்சாச்சு முடிச்சிட்டு அவ்வளவுதான் இந்த 4 இதல போட்ட பிறகு இந்த வயரை திரும்ப இந்த வயர் விட்டோம் இல்லையா இந்த வயர் அளவே நம்ம மெஷர்மென்ட் எடுத்துக்கிட்டு இந்த வயர் வந்து கட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இது முடிஞ்சிருச்சு இப்போ திரும்ப இந்த கிரீன் கலர் வயர் எடுத்துக்கணும் அதே அளவு வயர் எடுத்துக்கிட்டு விட்டுட்டு நம்ம இந்த கிரீன் அளவு இருக்குலையா எல்லாம் சேம் அளவு தான் அளவு வயர் எடுத்துட்டு திரும்ப நம்ம இங்க ஒரு பாக்ஸ் நாட் போட்டு இங்க வந்து ஆரம்பிக்க போறோம் சோ இப்படி ஒவ்வொரு கலரும் நம்ம 4 வயரா இருக்கு அந்த 4 வயருக்கும் தனித்தனியா வந்து கண்டினியூஸா பாக்ஸ் நாட் போட்டு வயரை கட் பண்ணி விட்டுறணும் சோ அதே போல தான் நான் சுத்தி பின்ன போறேன் இப்போ நான் அந்த ரெண்டு வயர் மட்டும் இந்த ரெண்டு கலர் மட்டும் நான் பின்னி காமிச்சிறேன் மீதி எல்லாம் நான் ஃபுல்லா முடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லனா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கும் சோ இது ரெண்டாவது வயரை இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட்டுட்டோம் நீங்க எந்த கலர் வேணாலும் பின்னிக்கலாம் வயர்ல வந்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டுறலாம் இது நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண வேஸ்ட் வயர்லாம் இருக்கும் இல்லையா அந்த வயர்லாம் நிறைய சேர்த்து வச்சிருந்தேன் நான் சோ அதுல வந்து இப்போ இந்த நம்ம ஒரு குட்டி பாஸ்கெட் ஆர்கனைஸ் பாஸ்கெட் பண்றோம் வேஸ்டா இருக்கிற வயர்ல கூட நம்ம இப்படி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப இந்த வயர் வந்து நம்ம எவ்வளவு வயர் விடணுமோ அந்த கிரீன் கலர் வயர் அளவு எடுத்துட்டு இத வந்து கட் பண்ணிக்கங்க சோ இப்போ பாருங்க நம்ம வந்து இந்த கிரீன்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த கிரீன்ல முடிச்சு கட் பண்ணிட்டோம் அதே போல இனி yellowலயே வந்து ஸ்டார்ட் பண்ணி yellowல வந்து கட் பண்ணிடுவோம் திரும்ப பிங்க் நம்ம வந்து இந்த 4 கலர்லயே நான் தொடர்ந்து பாக்ஸ் நாட் போட்டுட்டு இந்த வயரோட அளவு மெஷர்மென்ட் பார்த்து கட் பண்ணிடுவோம் திரும்ப பிங்க் அதே போல இந்த பக்கம் திருப்பிட்டு 4 வயர் அப்புறம் இந்த 4 வயர் இதே போல சுத்தி நான் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஃபுல்லா முடிச்சிட்டு காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் வயர் வந்து 4 நாட்டா போட்டு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இப்போ பாத்தீங்கன்னா பிங்க் கலர் 4 வயர் இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம சென்டரா இருக்கிற ரெண்டு பிங்க் வயர் எடுத்துக்கங்க எடுத்துட்டு நம்ம நார்மலா போடுற மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த 4 பிங்க் வயர்ல சென்டரா இருக்கிற ரெண்டு பிங்க் வயர் எடுத்து கொஞ்சம் நல்லா டைட்டா வந்து ஒரு நாட் போட்டுக்கங்க பாக்ஸ் நாட் ரெண்டு பிங்க் வயர் போடுது அதுல இந்த பக்கம் போற வயர்ல வந்து இங்க இருக்கிற வயர்ல சேர்த்து பாக்ஸ் நாட்டும் இங்க வர வயர்ல சேர்த்து இங்க பாக்ஸ் நாட்டும் போட போறோம் சோ இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிராஸ் நாட் தான் இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற வயர் சேர்த்து இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டுறலாம் இது போட்டதுக்கு அப்புறமா அந்த பக்கம் இருக்கிற பிங்க் வயர் ரெண்டும் சேர்த்து இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட போறோம் இங்க பாருங்க இங்க ரெண்டு வயர் கிராஸ் ஆகுது இல்லையா சோ அந்த ரெண்டு வயரையும் சேர்த்து இப்போ பாக்ஸ் நாட் போட்டுறலாம் சோ இதே போல நம்ம 4 வயரையும் வந்து சென்டரா இருக்கிற வயர்ல ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நாட்டும் அது ரெண்டு பக்கம் போற வயர் வரும்போது ரெண்டு பக்கம் நிக்கிற வயரோட சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட போறோம் சோ இப்போ நம்ம ரெண்டு பக்கம் இருக்கிற வயரையும் சேர்த்து பாக்ஸ் நாட் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வரும் இப்போ பாத்தீங்கன்னா சென்டரா உங்களுக்கு ரெண்டு வயர் இங்க ஜாயிண்ட் ஆகுது இல்லையா இந்த வயரையும் சேர்த்து பாக்ஸ் நாட் போட போறோம் சோ இதுல ரன்னிங் வயர் கிடையாது ஃபுல்லாவே வந்து கிராஸ் நாட் தான் இப்போ இத நம்ம ஜாயின் பண்ணி போட்டாச்சு இனி வந்து இதே போல நம்ம சுத்தி இப்போ எப்படி இருக்கு பாருங்க
இந்த மாதிரி 4 ஒயர் சேர்ந்து வரும். இதே போல் இப்போ நம்ம எல்லோ கலர் ஒயர்லேயும் போட்டுடலாம். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ இந்த எல்லோ ஒயர் இருக்கு இல்லையா, நம்ம 4 ஒயருக்கு பாருங்கள், அதில் தான் இப்போ நாட் போடுறோம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த எல்லோ ஒயரில் சென்டராக இருக்கிற இந்த 2 ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த 2 ஒயரும் சேர்த்து ஃபஸ்ட்டு எப்பவும் போல் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இந்த ஆரஞ்சு ஒயர் வந்து என்ன பண்ணுறது, நான் உங்களுக்கு இந்த ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சிடலாம். இந்த சுற்றி இதே போல் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த எல்லோ 2 ஒயரும் சேர்த்து பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். இப்போ இந்த சைடில் போகிற இந்த ஒயரும் இங்கே இருக்கிற 2 ஒயரும் சேர்த்து பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஃபுல்லாக கிராஸ் நாட்டு தான். ஸோ இப்போ இது 2 சேர்த்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இப்போ இந்த சைடு இருக்கிற எல்லோ ஒயரும் வந்து சேர்த்து இப்போ பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ நான் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஒயரும் இங்கே போகிற ஒயரும் வந்து கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் வந்து இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். இப்போது இந்த 2 பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டராக கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ இதே போல் நான் எல்லா ஒயர்லேயும் பார்த்தீங்கன்னா 4 ஒயர் பிரிச்சுருக்குறோம் இல்லையா, அதுக்கு சென்டர் ஒயரில் போல் பிடிச்சி பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த இது காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஆரஞ்சு ஒயரில் என்ன பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஷேப் வரும். ஃபுல்லாக நம்ம சுற்றி பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், நம்ம வந்து பின்னி முடிச்சிட்டோம். இனி அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த நம்ம 4 ஒயர் வந்து சேர்த்து நாட் போட்டுட்டோம். இனி அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இங்கே பின்னி இருக்கிறோம் இல்லையா, இந்த ஒயரில் இந்த ஆரஞ்சு கலர் ஒயர்லாம் வந்து ஒன்று சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் ஆரஞ்சு ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இப்போ நம்ம வந்து இந்த ஆரஞ்சு ஒயர்லாம் சேர்த்து பாக்ஸ் நாட் போட்டுடலாம். ஸோ சுற்றி நம்ம இப்படியே பாக்ஸ் நாட் போடணும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிராஸ் நாட்டு தான். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒரு இது மட்டும் முடிச்சு காமிக்கிறேன். மீதியெல்லாம் நீங்கள் அதை பார்த்தே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம 2த்துக்கும் நடுவில் இந்த ஆரஞ்சு ஒயரில் வந்து பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். இனி என்ன பண்ணணும்னா, இந்த ஒயர் இங்கே கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த பிங்க்லேயும் ஆரஞ்சும். ஸோ இது வந்து நம்ம அப்படியே சேர்த்து பாக்ஸ் நாட் போட வேண்டியதான். இந்த பிங்க் ஆரஞ்சு, இந்த பிங்க் ஆரஞ்சு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த பக்கம் போகிற ஒயர்லாம் இப்படி பிடிச்சி நம்ம வந்து பாக்ஸ் நாட் போடணும். அந்த சைட் போகிற ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக வர ஒயர்லலாம் பாக்ஸ் நாட் போடணும். ஸோ ஃபுல்லாக கிராஸ் நாட் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இது மாதிரி போட்டு முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அதுக்கப்புறம் கிராஸ் ஆகிற எல்லா ஒயருமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த பக்கம் கிராஸ் ஆனது எல்லாம் போட்டுட்டோம். இது நம்ம ஃபுல்லாகவே ஆரஞ்சு ஒயர் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து பாக்ஸ் நாட் போட்டுட்டோன்னா இது பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது பின்னிட்டோமா. இப்போ இந்த சைடு இருக்கிற இந்த 2 ஆரஞ்சு ஒயரை இப்போ நான் சேர்த்து பாக்ஸ் நாட் போட்டுறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு ஒயர் தான் இது. ஸோ இப்போ இது 2 சேர்த்து இது கிராஸ் ஆகுது இல்லையா, இது 2 சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட். இது 2 சேர்த்து போட்டாச்சு. இனி இந்த ஒயர் இந்த பக்கம் போகுது பார்த்தீங்களா, இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ இது எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ இதெல்லாம் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட். இதில் ரன்னிங் ஒயர் கிடையாது. இப்போ இங்கே 2 ஆரஞ்சு ஒயரும் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுது. இந்த இடத்துல நம்ம இந்த 2 ஆரஞ்சு ஒயரும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ ஃபுல் டிசைனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நான் உங்களுக்கு இந்த ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ எப்படி இந்த ஆரஞ்சு ஒயர் இங்கே கிராஸ் ஆகுதோ இந்த இடத்துலலாம் நம்ம சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். அதே போல் இங்கே இந்த 2 ஆரஞ்சு ஒயரும் ஜாயின் பண்ணணும். ஸோ அது போல் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஆரஞ்சு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிராஸ் ஆகிற இடத்துலலாம் பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இது ஷேப் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பின்னி முடிச்சிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப் மாதிரி நான் விட்டுருக்குறேன். ஏன்னா நம்ம கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப் வரும். ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வி ஷேப் விடும்போது பார்க்க அழகாக இருக்கும். இந்த பக்கமும் அதே போல் தான் ஃபுல்லாக விட்டாச்சு. இனி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மேலே இருக்கிற எல்லா ஒயரையும் பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வந்து சொருகி விடணும். இந்த ஒயருங்க வந்து நம்ம
இந்த ஒயருங்க வந்து க்ராஸாக இப்படி சொருவுங்க. இப்போ இந்த ஒயர் இந்த பக்கம் க்ராஸாக இப்படி சொருகணும், இந்த ஒயர் இப்படி சொருகணும். ஸோ ஒயர் வந்து எந்த பக்கம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு நாட் விட்டுட்டு அடுத்த நாட்டில் வந்து இப்படி சொருகி விட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இது ஃபுல்லாக நம்ம வந்து சொருகி முடிச்சிட்டோன்னா கம்ப்ளீட் ஆகிடும். இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சொருகி விடணும்.